அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். மீண்டும் ஒரு காலையோடாக உங்களை சந்தித்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைய நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா நிற்கிறோம். அப்போ நேற்றைய நம்ம காவலி பார்த்துருக்கீங்களா, அதாவது வந்து எங்களுடைய கடைக்கு வந்து ஒரு கெஸ்டரால் வரப்பார் அப்படின்னு சொல்லி பதிவேற்றம் செய்து கொண்டிருந்த நாங்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கெஸ்ட்டை வந்து காட்டாமலே போயிட்டோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லிதியா குட்டியுடைய பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் போனான். ஆனால் அங்கே போகணுன்னா அது வந்து விட மாட்டேன்னுச்சு. அப்போ சரி என்று போட்டு பிறந்த நாள் குட்டியே நின்றுட்டேன். கேக் வெட்டேன், கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து போகிறதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கு. அப்போ அனுபவ கேட்டேன். சரி கடைக்கு இருக்க போய் இந்த மாதிரி என்ன இதை பார்த்துட்டு கடையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அப்போ அனுபவம் வந்து சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்து வந்து விட்டு ஒவ்வொரு ரியல் ஒரு நாளுமே இப்போ ஒரு விஷயத்துக்கு நிற்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. சரி என்று போட்டு அப்போ படிக்கிட்ட சொன்னேன், கடையை பூட்டுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் அங்கேயே இருந்துட்டேன். அப்போ இப்போ தான் வந்து கடையை பார்த்தேன். உண்மைக்கு வந்து கடையை பார்க்க சரியான ஒரு இதாக இருக்குது. எனக்கு தெரியும் இப்படியா இருந்தாலும் நம்ம படியில் வந்து கடை வைக்கிருக்க மாட்டாங்க, நான் தான் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஏஞ்சம்மாவை கொண்டே ஸ்கூலில் இறக்கி போட்டு சரியாக 8 மணிக்கு நான் கிளம்பி வந்துட்டேன். என்ன சொன்னால் படியில் வர்ற இடத்துல கடையை வந்து ஒதுக்கி எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சாதான் இன்றைக்கு வந்து வேலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்க வேலை இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து அந்த நெதர்லாந்துலேருந்து வந்த பொருள் அண்ணா அவருக்கு வந்து எல்லா உடுப்புமே கொடுத்தே ஆகும். ஸோ 20-25 உடுப்புக்கு மேலே கொடுத்தே ஆகணும். அப்போ அதான் வந்து விலைக்கு வந்து வந்தாச்சு. ஸோ அதாவது வந்து எங்களுடைய கடைக்கு வந்த கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ புது மிஷின் வந்து எடுத்தேன் நான். ஸோ ஏற்கனவே வந்து 2 மிஷின் இருக்குது. அதில் வந்து ஒரு மிஷின் சரியான அப்செட். அப்போ அதில் வந்து வேகமாக தைக்கிறாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மிஷினை போய் சனிக்கிழமை அவசரமாக போய் எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ உண்மைக்குமே வந்து கடைக்கு வந்து 2 மிஷின் வச்சு சமாளிக்கிறது சரியான கஷ்டம் இருக்கேன். அப்போ அனுதான் சொல்லிச்சு சீக்கிரம் போய் விசாரிச்சு பாருங்க, மிஷின் என்ன இதை போகுது, எவ்வளோ கட்டின அமௌண்ட் எடுக்கலாமா, வந்து மாதத்தவணையில் எடுக்கலாமா, இல்லாட்டி எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நானும் போய் கேட்டேன். அப்போ அங்கே சொல்லிச்சுன்னா ரெடி கேஷ்னு சொன்னால் 1,09,000 போகுது. ஸோ நான் அந்த மிஷின் எடுக்க 1,10,000 போனது. இப்போ 1,09,000 போகுதுன்னு சொல்ல. அப்போ ஏற்கனவே வந்து நான் சோஃபா செட்டு மற்றது கூலர் ஃபேன் இல்லாமல் வந்து அங்கே லீஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ விசாரித்தேன். அப்போ அது வந்து இன்னும் எத்தனை மாதம் கட்ட இருக்குன்னு சொன்னால் அப்போ 4 மாதம் கட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இந்த மிஷின் எடுக்கிறேன்னா முதல்ல வந்து கை காசு எவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லி கேட்க 21,000 ரூபா காசு தந்தீங்கன்னு சொன்னால் மாதம் 7,700 கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் பார்த்தேன். உண்மைக்கும் வந்து எடுக்கவும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லா பக்கம் காசை கட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ இதையும் வந்து எடுத்து கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கோம். வான்னு சொல்லிச்சு 7,800 தானே, பரவாயில்ல எடுங்கோ, இதால் வேறு ஓல்டு செம்மேலியில் அப்படியே இதுக்குன்னு சொல்லி ஒரு உண்டியலுக்கு போட்டு கொண்டு வாங்க. அப்போ மாதம் தேட்டாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த வகையில் 20,000 ரூபா காசை கட்டி ஆளை வந்து உடனே தூக்கிட்டு வந்தாச்சு. உண்மைக்கு வந்து பெரிய அளவு சந்தோஷம். ஸோ சின்ன கடையாக இருந்தாலும் மிஷின்கள் வந்து நிறைய இருக்கேங்க, வேலைகள் வந்து நிறைய வேலைக்க உண்மைக்கு வந்து சரியான ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் நான் வந்து வேலைக்கே வந்து வலிக்கிட்டு வந்தாச்சு. ஸோ 8 மணிக்கு வந்துட்டேன். இனி வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தைக்க துவங்கணும். அதாவது வந்து நான் 9 மணி தான் முழுமையாக கடைக்கு வரலாம். வீட்டையும் கொஞ்சம் வேலையாக இருக்கும். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை ஒரு வேலையை செய்வதற்காக தான் வந்தேன். அப்போ அனுபவம் வந்து கோபமாக இருக்கும். அப்போ வளமையாகவே 9 மணிக்கு அனுபவம் எதுவும் வேலை செய்து கொடுத்தான் பாருனா இன்றைக்கு வந்து வேலை செய்து கொடுக்க முடியாது. போயிட்டு என்ன சொன்னால் கடைக்கு வரணும், எல்லா வேலையை முடிக்கணும். 9 மணிக்கு வேலை முடித்தா தான் தையல் வேலைகளையும் துவங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வேலைக்கு வந்துட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்துட்டுனா கிளிநொச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீர்கள். உண்மைக்கு வந்து இந்த நாடு எங்கே தான் போகுது. ஸோ எங்கால பார்த்தாலும் ஒரு ரேப்பும் கொள்ளையுமா தான் இருக்குது. என்னென்னு சொல்கிறது, வர நாடு நாசமாக போகுதே ஒழிய ஒரு முன்னேற்றத்தையும் காணல. இந்த போதைப் பொருளால் வந்து உண்மைக்கும் வந்து எத்தனையோ பேர் வந்து சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர்கிட்ட குடும்பம் வந்து சீரழிஞ்சு கொண்டிருக்குது. உண்மைக்கும் வந்து அதை பார்க்க இந்த அரசாங்கம் இருக்கா இல்லைன்னு கூட ஒரு இதாக கிடையாது. ஸோ உண்மைக்கும் வந்து தப்புகள் குறைவணும்னு சொன்னால் கண்டனைகள் கடுமையாக இருக்கணும். ஸோ போதைப் பொருள் வந்து அந்த வீட்டில் விற்கணும், இந்த வீட்டில் விற்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் மூடி ஓடிச்சு பிடிக்கிற ஒழிய மற்றும்படி இதை வந்து நிப்பாட்டுறதுக்கான, அதாவது வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு போதைப்பொருள் விற்கணும்னு சொன்னால் அதை வந்து பிடிச்சி கொண்டு போடணும், கேஸ் போடணும், திரும்ப விற்கணும்ன்றதுல அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். உண்மைக்கும் வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆள் வந்து போதைப்பொருள் விற்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கான தண்டனை வந்து கடுமையாக இருந்தால் தான் அந்த தப்பை வந்து திரும்பவும் வந்து செய்ய மாட்டேன். இன்றைக்கி வந்து இதை வந்து
அரசாங்கம் வந்து சரியாக ஒரு தெளிவான முடிவெடுத்து இந்த போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருளால் நம்மளோட பிரச்சனை எல்லாம் நடக்குது. அப்போ வந்து போதைப் பொருளை நாங்கள் நிப்பாட்டுறோம்னு சொன்னால் கொஞ்சம் அதாவது வந்து ஒரு தண்டனைகளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொடுத்தா தானே மக்களும் வந்து திருந்தி கொள்ளுவாங்க. அதை விட்டு சும்மா உண்மைக்கும் வந்து கண்காண கூட இத்தனை பேரை வந்து கேனுகள் போத்தல்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பவுடர்களோட எல்லாம் பிடிச்சி கொண்டு போகிறாங்க. மேக்சிமம் ஒரு கிழமைக்கு அவங்க வந்து திரும்பி புனையில் வர்றாங்க. அப்படின்றதுல இன்னைக்கு வந்து அவங்க வந்து சரி ஒரு கிழமையும் அங்கே போயிருந்து இதாகத்தானே இருந்துச்சு, இதுகளை பார்த்தா நாங்கள் வாழையிலுமோ அப்படின்னு சொல்லி போட்டு திரும்பவும் அதே வேலையை தான் செய்கிறாங்க. இப்போ தண்டனைகள் கொஞ்சம் அதிகமாக தான் தப்புகள் கூடாது. அப்போ நீங்களே வந்து அறிஞ்சிருப்பீங்க கிளிநொச்சி பகுதியில் ஒரு 1.5 வயசு குழந்தைய வந்து பெற்ற தாயின் தகப்பனுமே வந்து இன்னொரு குழந்தைக்கு வந்து 50,000 ரூபா பணத்துக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ அது வந்து உண்மைக்கும் வந்து பெரிய லெவலில் வேறலாம் இருக்குது. ஸோ இப்படியான தகப்பனும் இருக்கிறாங்க தானே. இன்றைக்கும் வந்து அதை பார்க்கவே சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு. அதை வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அரவணைச்சு சாப்பாடு கொடுக்கல, அதை பார்க்கவே சரியான ஒரு கவலை. எப்படி தான் அந்த பெற்றோர்கள் எல்லாம் செய்கிறாங்களோ தெரியல. ஏதோ கடமைக்கு பிள்ளைகளை பெற்று போட்டும் காசுக்காக கொடுக்குறேன்னு சொன்னால் இன்னும் உண்மைக்கும் வந்து இந்த கடவுளுக்கும் கண்ணு இல்லைன்னு சொல்லணும். எத்தனோ பேர் வந்து குழந்தைகள் இல்லாமல் இவ்வளோ தேசங்கள்லேருந்து தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய கண்காண கூட இத்தனையோ குடும்பம். ஸோ என் வயது போகிற கட்டத்தில் கூட ஒரு குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படியே ஆக்களுக்கு குழந்தைய கடவுள் கொடுக்குறான்னு இல்லை, தேவையற்ற ஆக்களுக்கு குழந்தைய கொடுத்து குழந்தையுடைய வாழ்க்கையை வெள்ளையானாக்கி இவ்வளோ ஒரு வேதனைக்கு தள்ளப்படுறது அந்த குடும்பம். உண்மைக்கும் வந்து என்னதான் இந்த நாடு இப்படி தான் போகுதோ எனக்குலாம் தெரியல. உண்மைக்கும் வந்து கடவுள் இருக்காரா இல்லைன்றது சந்தேகம் தான். என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் தான். ஓகே, அப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்துட்டு கிளிநொச்சியில் இன்னும் ஒரு தங்கச்சி ஒரு ஆள் சூசைட் பண்ணியிருக்கு. அப்போ அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி போட்டு தான் சூசைட் பண்ணியிருக்கு. இன்றைக்கும் வந்து அது ஒரு சரியான ஒரு முட்டாள்தனம். அவங்களுக்கு என்னதான் கஷ்டம், ஆனால் அந்த லெட்டரில் வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் பற்றி எல்லவும் இல்லை. அம்மா நான் இப்படி சூசைட் பண்ணுறதால என்ன நீங்கள் தப்பாக நினைக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி வந்து எழுதியிருக்கா. ஸோ உண்மைக்கும் வந்து ரொம்பவுமே வந்து அந்த கடிதத்தை வந்து முழுமையாக வாசிக்க சரியாக கண்ணே எனக்கு கலங்கிட்டு அந்த கடைசியில் தங்கச்சி தம்பியை கவனமாக பாருங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கல. அது ஏற்க முடியாத ஒரு வழியாக இருந்துச்சு. அப்போ இப்படியான பாசம் வச்ச தம்பி தங்கச்சியை விட்டுட்டு அப்படித்தான் போகிறது மனசு தெரியல. அந்த பிள்ளை எவ்வளோ வேதனையை அனுபவிச்சிச்சோ எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சோ எங்களுக்கு தெரியல. ஆனால் எதுக்குமே வந்து தற்போதை வந்து தீர்வாகாது. ஸோ வாழ்க்கையை வந்து உண்மைக்கு வந்து போராடித்தான் வாழணும். ஒரு முறை தான் இந்த வாழ்க்கை. அதை வந்து நேசித்து சந்தோஷமாக எல்லாரோடையும் அன்பாக வாழ பழகிக்கொள்வோம். ஆனால் இங்கே வந்து அன்பும் இல்லை, பாசமும் இல்லை, போட்டியும் பொறாமையும் தான். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அது வந்து இருக்குது. போட்டியும் பொறாமையும் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்குது. அதால் தான் இப்படி நாடு வந்து நாசமாக போய் கொண்டு இருக்கிற ஒழிய எல்லாருமே வந்து எல்லாரும் மனுஷர்கள் நாங்களும் வந்து எல்லாரையும் வந்து சமமாக பார்க்கணும். உன்னை போல் பிறரை நேசிக்க பழகிக்கொள்ளணும். அப்படி பழகி பார்த்தா உண்மைக்கும் வந்து இந்த பூமியில் வந்து அந்த போட்டி பொறாமை எதுவுமே வந்து இருக்காது. எல்லாருமே வந்து சந்தோஷமாக இயல்பான வாழ்க்கை வாழலாம். இப்போ தான் எல்லாம் புரிந்து கொண்டு வாழப்படுறாங்களோ தெரியல. சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து வேலைக்கு வந்ததற்கான காரணம் கடையை துப்புரவு செய்து தான். ஓகே, அப்போ நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து அடுக்க போகணும். பெரிய கடையாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் போடலாம். சின்ன அப்போ கொஞ்சம் இதற்கு கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் போங்க வந்தாலே ஹாரை இந்த இப்படி வேலையை செய்ய கூட கைக்கு இருக்கணும். கைக்கு இருந்தால் தான் டக்குனு கண்ணாடி கிட்ட போகலாச்சா பயம் ஆகாது. விட்டு பயம் தான்.
ஸோ எல்லா கலர்லேயும் நீங்கள் லைனிங் எடுத்து வச்சா நல்லா வெளியில் போக வேண்டிய தேவையும் இல்லை வாகமாகவும் இருக்கும். இங்கே வந்து பக்கத்து கடையில் லைனிங் 1 மீட்டர் 200 ரூபாய்க்கு விற்கலாம். யாழ்ப்பாணத்தில் நார்மலாக ஒரு கடையில் வந்து 180 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் அந்த ஆர்மோ டெக்ஸ்டைலில் வந்து 120 ரூபாய்க்கு விற்கலாம். 36 ரூபாய் பிரச்சனை இல்லை. இல்லை ஏன் கலட்டுறா ஒரு ஐடியா ஒதுக்குறதோட கஞ்சலை ஒதுக்கி விடலாங்க அளவுக்கு அஞ்சலே எஞ்சமாண்டைக்கு வருவான் நினைக்கிறேன் கடைக்கு. எங்கள் அம்மா அங்கே போகிறேன்னு சொன்னவா. நாளைக்கு போய் அம்மா வந்து லைனிங் எடுக்கணும் என் ஆசை. எங்களுடைய லைனிங்கும் கொடுத்துருந்தது இப்படியே நம்ம வந்து கடையில் வேலை செய்கிறபடியே கொஞ்சம் கடையை சூப்பராக வச்சுருக்கோம் கொண்டு கவனம் வச்சுருந்தாங்கன்னா கடை வந்து நீட்டாக இருக்கும். நாங்கள் கடை வேலை செய்ய முந்தைய 7:30 கடையில் நிற்கும். 7:30 நிற்கத்தி உடனே கராச்சி விட்டுருவோம் போக சொல்லி. ஒரு பள்ளிக்கு வாழ்க்கை தான் நாங்கள் நம்ம கடையில் வேலை செய்ய இருந்தது. இப்போ பாருங்க அப்படி இல்லை. ஸோ 9:50 நேரம் இன்னமும் கீழே ஆறப்படியில் வரையில. நான் கல்யாணம் கட்டி இருக்கிறவங்கள ஒன்றும் செய்ய சொல்லிடாது. அவங்களுக்கு தான் வேலையை கூட உண்மைக்குமே. அதில் ஒரு மனைவி அமையாம விட்டா வீட்டில் ஒரே வேலையாக தான் இருக்கு. வந்தாரு நைட் இதில் வந்து உங்களுக்கு நான் வெளியில் காட்டவும் இல்லை. ஸ்டிக்கர் ஒட்டின அதில் ஒன்றும் எனக்கு சொல்கிற முழுமையாக ஒட்டினதை வந்து காட்டவே இல்லை. கட்டாயம் இருக்கா அடுக்கி போட்டு அதையும் போய் காட்டிட்டு வரேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, எவ்வளோதான் அட்ரஸ் சொன்னாலும் சில பேர் வந்து கடையை தாண்டி போயிட்டு தான் டவுனுக்குள்ளே அடிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டால் போவைக்கே எல்லாருக்கும் தெரியும், அப்படி பளிச்சென்று தெரியும். தையல் கடை இதுதான் சொல்லி அக்ஸியா தையல் கடைன்னு சொல்லி போட்டு கிடக்கு. ஸ்டிக்கரை பார்த்தே கண்டுபிடிக்கலாம். ஸோ எனக்கே வந்து வெளியில் கடைக்கு வரைக்கல நல்ல ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்க. ஓகே வாங்க, நான் வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து காட்டி கொண்டு வரேன். ஓகே இதான் வந்து பாருங்கள் எங்களுடைய கடை. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் பளிச்செண்டு தெரியும் கடை. ஸோ அன்னைக்கு நான் இல்லை தான் இதெல்லாம் முட்டி முடியும் வரைக்கும் இந்த உண்மைக்கும் வெளியேந்து பார்க்க நல்ல ஒரு கவர்ச்சியாக தான் இருக்கு. சரி அப்படி உள்ளுக்க போ. இந்த பாருங்கோ ஏஞ்சம்மா வந்து கடைக்கு வந்திருக்கு. ஏஞ்சம்மா என்ன செய்கிற? எழுதுறீங்களோ? என்ன எழுதுறீங்க?
50 20 46 என்ன இதெல்லாம் சால் இப்போ தான் வந்து டியூஷன் முடிஞ்சு வந்தது என்ன ஓகே இதில் வந்து பாருங்கள் இன்னமும் சாரல் ப்ளவுஸுகள் வெளியிலேருந்து கொண்டு வந்த வேல் ஸோ அதே மாதிரி அந்த நெதர்லாந்து அண்ணாவுடைய சாரல் ப்ளவுஸும் வந்து வெட்ட ஆரம்பிக்கணும் ஸோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக லேட் ஆகிட்டுது கொஞ்சம் வம்பாங்க யாழ்ப்பாணம் போயிட்டு தானே பிள்ளைய விட்டு போட்டினோம் என்ன கூட்டி கொண்டு போயில்ல பிள்ளை டியூஷன் இல்லை சரி ஓகே நல்லா களைச்சிட்டோம் ஒரு டீ கொண்டு வருது டீ முதல்ல குடிப்போமா உங்களுக்கு என்ன ஆகுது எனக்கு சரியான தண்ணி தாகமாக இருக்குது ஏன் நீ பாட்டு கொண்டு படிச்சு நான் தேஞ்சு வந்தாலும் வாங்க கடிச்சு போடுவாங்க வேலையாக கவனிக்கணும் அச்சோ ஐந்து மயில் வெட்டிதான் ஹலோ அடே வேலை முடிஞ்சோ கடையிலையா நிற்கிற கடையிலையா என்னடா கடை வேலை முடிஞ்சா அதான் இங்க வாரியம் தைக்க வர ஓமடா இன்றைக்கு நைட் மேல 10 மணி மட்டும் செய்வோம் அவன் சும்மா அன்னைக்கு அப்புறம் கொண்டு நான் கேட்டு பாரு இந்த உண்மையா தான் கேட்குறேன் வேலை முடிஞ்சாவா வேலையண்டா செய்ய முடிஞ்சாவா வேலையண்டா வேலை வேணா அப்புறம் அந்த சரி என்ன நடக்கும் அடுத்து சொல்லு சரியா புவியன்னா மச்சான் எனக்கு இன்றைக்கு சோடாதான் பண்ணான் களைக்கு தண்ணி தர மாட்டான் வேலை கொஞ்சம் கூடி போட்டு ஒரு வேலையும் செய்யலன்னா உன்னை குஞ்சிய பிறகு வந்து வெட்டித்தார நீ வர 11:30 கடைக்கு வந்து விட்டு 11:30 வந்துடுவான் கொஞ்சம் பிந்தி நாங்கள் ஒதுக்கி கொண்டு கேட்க எத்தனை மணி 11:30 தாண்டிட்டேன் கோபம் வந்தாலும் குழப்பாகும் வேலைக்கு எல்லாரும் 8-9 மணிக்குள்ள போய் சேர்ந்துருக்கலாம் இந்த எங்கள் கொண்டு இருக்குது வரும் சமைச்சிடலாம் வச்சு போட்டு தான் வரும் எப்படியும் 11 மணி வர என்ன செய்யறாண்டு டீ தாங்க இதே அமைக்கு புதுடு தான் எல்லாரும் மாட்டு வளர்ந்து நான் ஒரு ஆள் பூந்து எடுக்க வளர்ந்துச்சு எங்க எடுக்க புரியுது புள்ள வாங்க யாருக்கு புள்ள மாடு கலனி தண்ணி உறிஞ்சி வெளியிடு கொஞ்சம் கலப்பாங்க இங்க சதங்காக்கு முதலாண்டே தானே ஒரு வீட்டை போய் அளவெடுத்துட்டு வந்தேன் ரூமுக்கா ஹோட்டல் ரூம் ஒன்றில் இளம் கபல் ஜோடி ரெண்டு ஓடி வந்திருக்கிறோம் உடனே நீ காணுமாம்மா புரிஞ்சாதே நம்ம உண்மையிலே மாடு நினைக்க போறான் ஜோடா கொடுங்க அனுவாக்கள் யாழ்ப்பாணம் போயிட்டோம் அவங்களோட மூத்த அக்காக்களோட ஒரு முக்கியமான அலுவலன்னு சொல்லி இந்த மாண்டு இங்கே வந்துட்டான்
பூஜை நான் மச்சான் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஓய் வசனா வசனா சொல்லுங்க. நீங்க தான் நீங்க அடையல அப்போ நான் எங்கே போகணும்? வட்டி என்னடா 7 மணி போல ஜீன்ஸ் வைக்கிறோம் முடிஞ்சிரும். ஒரு 7 மணி போல நான் வீட்டு அடிப்பறேன். அதுல வரையில இது ஒரு மேரேஜ் போலடா பொறுப்பவார். இப்போ 7 மணிக்கு ஜீன்ஸ் சேர்க்க ஓடிட்டே 8 மணிக்கு முடிக்க போறீங்க. இல்ல 7 மணி இல்ல சச்சு முடியுது. 7 மணி முடிஞ்சோ நான் வீட்டு அடிப்பறேன். அதுல வரையில என்ன உங்களோட விட்டு அடிக்கும்? இல்ல சந்தான மணிக்கு தடி வரையில ஏ 10 மணி ஆகல வீட்டுல போட்டு அப்படி வேற. சைக்கிள் கூட விட்டு வர போறீங்க? அப்படியே வா சைக்கிள்ல இங்க பத்தன காத்து மட்டு நீங்க யாரே வாங்க. நான் சந்தான மணிக்கு தெரியல டக்கட்ட. அது நான் வீட்டை பம்பல் கண்டு காத்தெல்லாம் இங்க பம்பெல்லாம் கிடக்குவா. வர்றதுக்கு நேரம் இல்லை. நாங்க சரியா பிஸியா நிக்கிறோம். நீங்க வாங்க. நான் அடிக்கிறேன். நீங்க வாங்க. நான் சந்தான மணிக்கு தெரிய வந்து என்ன நான் வரேன். புற உன்னையில கொண்டு இறக்கணும் ப்ரோ. அப்படி நான் வீட்டு அடியில விட்டுறோம். நான் அவங்களோட புட்டலை கண்டு நான் ப்ரோ கொஞ்சம் வேலையை போகணும்னு அவங்களுக்கு வட்டி தந்துட்டு இந்த பஸ் என்ன வந்து அதான் கட்டற நீங்க நிக்கல. நான் எவ்வளோ நிக்காம போகலாம் சொல்லி கொண்டு இல்லை தான். நீங்க நிக்கல வரீங்களோ வரையிலையோ? நான் நிக்க மாட்டேன். அதான் பிரச்சனை. உங்களுக்கு வட்டி கொடுத்துடல போருமா. பாராள வரையில இளம் பொடியில் சைக்கிளோட பஞ்சு போடுறீங்க. ஏத்த வர பிரச்சனை இல்லை. ஏன் சைக்கிள் ஓடுறதுக்கு என்ன பஞ்சு? பஞ்சில வசன காசு இல்ல உங்க பேர ஓட்டு ஓட அடிக்கடி கொண்டாலும் தான் இருக்கும். ஏத்த வேணும்ட்டா வானம் இருக்கிற காரணம் போக வேண்டாம் போ. பாத்தீங்க ஓட்டு மாட்டு பஸ்ஸா அப்படி இல்லை. நான் அப்புறம் வேலைகளை போயிடும். நானும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சோடா குடிங்க கொஞ்சம். சரியா சரியா என்ன சரியா சரியா வச்சுட்டா. ஆட்டோட விளைச்சிட்டு ஆட்டோ வச்சுட்டா திரும்ப கொடுத்துட்டா. சும்மா சொல்லியிருக்கான். கொஞ்சம் கடலை நிற்கிற முடிய வேலையை கூப்பிட்டாங்க. கொஞ்சம் களைப்பா தான் கிடக்குது. சரி ஓகே. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்து போட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்க போகிறோம். ஓகே. அப்போ இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறோம். பாய்.